எல்லா நாளும் ஒரே மாதிரியே கிரேவி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருக்க கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணலாமா? அதுக்கு மஷ்ரூம், குடமிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு, உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அதை இந்த மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிரேவியில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு, மிளகு, ஜாதிபத்திரி, சீரகம் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா இந்த கிரேவிக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் ஆட் பண்ணும்போது ஒரு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், கஸ்தூரி மேத்தி பவுடர், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இருக்குன்னா சூப்பரான ஒரு க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.